السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول النبي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகழ்த்த அன்புடையவனுமாகிய இல்லாமல் ஏகிய அல்லாஹ்வை போற்றி வணங்கி துதித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நமது ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற யூத் நாள் மாநில மாநாட்டுடைய இன்ட்ரோடக்டரி நிகழ்ச்சியாக அறிமுக நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற பிரியூத் நிகழ்ச்சியில் தலைவர் டாக்டர் சித்திக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைக்கின்ற மாவட்ட தலைவர் KM சித்திக் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கக்கூடிய அஸ்மத் ஹுசைன் சார் அவர்களே, ராஜா மைதீன் சார் அவர்களே, JKUடைய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நமது ஜமாத்தின் சார்பாக வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருச்சியில் வைத்து ஒரு மாநில மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாடு மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. தமிழகத்தில் முதன்முறையாக மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. ஆரம்ப காலகட்டங்களில் நாம் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற நேரத்தில் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல நம்முடைய மாணவர்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நாம் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து பல மடங்கு அதிகமான பிரச்சனைகளை நம்முடைய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்கள் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த லட்சியத்தோடு தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாணவர்கள் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி சிறகுகளை உயர்த்தி பார்க்கட்டும். ஆனால் அவ்வாறு பணம் உயரக்கூடிய நேரத்தில் அவர்கள் மார்க்கத்துடைய பிடிப்போடு மார்க்க அடிப்படை ஞானத்தோடு தங்களுடைய லட்சியங்களை நோக்கி பணம் உயரட்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியுடைய அறிமுக நிகழ்ச்சியில் தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நெல்சன் மண்டேலா சொன்னார், the youth of today are the leaders of tomorrow என்று சொன்னார். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இளமை பருவத்தை மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இளமை பருவம் சாதாரண பருவம் அல்ல. உலக வரலாற்றை பற்றிய ஞானமுடையவர்களுக்கு தெரியும், வரலாற்றை புரட்டி போடுவதில் இளைஞர்களுக்கு மிகுந்த பங்கு இருக்கின்றது. வரலாற்றை உருவாக்கியவர்கள் இளைஞர்கள், வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் இளைஞர்கள். ஒரே ஒரு உதாரணத்தை இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த உதாரணம் முஸ்அப் இப்னு உமைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபியுடையது. மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம். உங்களுக்கு தெரியும், வெளியே சென்று இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். மக்காவில் மார்க்கத்தை சொன்னால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு அடியும் உதையும் எல்லாம் அவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அந்த காலகட்டத்தில் மதீனாவில் இருந்து ஒரு சிலர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒருவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அந்த ஒருவர் எங்களுடைய பகுதிக்கு வந்து மதீனாவுக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து வைக்கட்டும். அவர் மூலம் நாங்கள் பயனடைவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் மூத்த பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், உஸ்மான் அலீம் இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அவையிலே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் இருந்தார்கள். பல சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் இருந்த அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை தேர்வு செய்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இளைஞரை தேர்வு செய்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அந்த இளைஞரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரதிநிதியாக மதீனாவை நோக்கி செல்கிறார். மதீனாவுக்கு சென்ற அந்த இளைஞர் வீடு வீடாக செல்கிறார். மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் செல்கிறார். கனியாகவும்
கூட்டமாகவும் மக்களை சந்தித்து மார்க்கத்தை எடுத்து வைக்கின்றார். மக்காவில் அடித்து உடைத்து ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் மக்காவை விட்டு தங்களுடைய சொத்துக்களை அனைத்தையும் இழந்துவிட்டு நாடோடிகளை போல மதீனாவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆட்சி பீடத்தை தயார் செய்து வைத்தார். உண்மை சாதாரண செய்தி அல்ல. அந்த இளைஞர் அமைத்த அந்த ஃபவுண்டேஷன் அடித்தளத்தில் தான் இஸ்லாமிய ஆட்சி உருவானதை பார்க்கிறோம். உலகம் கண்ட மிக பெரும் சாம்ராஜ்யமாக குலஃபாய் ராஷிதுடைய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், உமையாக்களாக இருக்கட்டும், அப்பாசியாக்களாக இருக்கட்டும், உஸ்மானியர்களாக இருக்கட்டும், இந்த சாம்ராஜ்யங்களுக்கு எல்லாம் அடித்தளமாக அமைந்த அந்த பணி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணி. அவருடைய இளைஞர் இளைஞர்களை பொறுத்தவரையில் தோழர்களே, நண்பர்களே, இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது வரலாற்றில் மிக முக்கியமான பங்களிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இளமை பருவம் எப்போது யாரை இளைஞர் என்று அழைப்பது? நான் வரும்போது கொடுத்துருக்கீங்க யூனிவர்சிட்டி சொல்றாங்க. இப்போ இளைஞரா இருக்கீங்க, தாடி நினைச்சாங்க இளைஞரா இருக்கீங்க அப்படின்னா இளைஞர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை சொல்கிறது 15க்கும் 24க்கும் இடைப்பட்ட பருவம் இளமை பருவம் என்று ஐநா சபை டிஃபைன் செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவுடைய மக்கள் தொகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10%. இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% இந்த வயது பருவத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 15 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடையில் உள்ள அந்த 24 வயதுக்கும் இடையில் உள்ள பருவத்தை கொண்டவர்களாக இந்தியாவுடைய மக்கள் தொகை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பருவம் 15 to 24 இந்த பருவத்தை பொறுத்தவரையில் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் யூனிசெஃப் கூறுகின்றது, இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் 7 பேரில் ஒருவர் மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியா கேளுங்க. 15 முதல் 24 வயது பருவம் கொண்ட இந்த இளைஞர்களில் 7 ஒருத்தி என்ன இருக்கிறாங்க? என்னவா இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடியவர்களாக டிப்ரெஸ்டாக இருக்கிறார்கள் என்று யூனிசெஃப் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மாணவர்களுடைய மன அழுத்தத்திற்கு பல்வேறு காரணங்கள் இன்னைக்கு சொல்லப்படுகின்றன. மிக முக்கியமான காரணம் என்ன? அகாடமிக் பிரஷர். இன்னைக்கு கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். அகாடமிக் பிரஷர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபீல் டிப்ரெஸ்ட் என்பதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. கல்வி சார்ந்த மன அழுத்தம் என்பது இன்னைக்கு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இரண்டாவது மன அழுத்தம் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. என்னுடைய மகன் அப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மகன் இப்படி இருக்க வேண்டும், பக்கத்தில் வீட்டு பையனை போன்று படிக்க வேண்டும் என்னுடைய மகன் பள்ளியில் முதலாவது வகுப்பு வர வேண்டும், என்னுடைய மகனுக்கு மிக உயர்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு கனவுகளை கண்டுவிட்டு அந்த கனவுகளை அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வறிக்கையில் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மூன்றாவதாக சேஞ்சிங் சொசைட்டல் நார்ம்ஸ். சமூகத்தில் மாறி வரக்கூடிய நெறிமுறைகள். அப்படி என்ன மாறுது கேட்டீங்களா? பல விஷயங்கள் இன்றைக்கு சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் அப்புறப்படுத்தி நிறுத்தியவர்கள், ஒரு காலகட்டத்தில் சீரந்து சொல்லி நாம் ஒதுக்கியவர்கள் இன்றைக்கு சமூகத்துடைய முன்னணியில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களே நாம் பார்க்கிறோம். June 30th last month there was a parade conducted in Chennai. சென்னையில் ஒரு parade நடந்தது. It was called Pride Parade. How many of you know? எத்தனை பேருக்கு தெரியும் அதை பத்தி? கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற Pride Parade பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Raise your hands. Yes, good. So you know LGBTQ என்று அழைக்கப்படக்கூடிய ஓரின சேர்க்கை சார்ந்த அல்லது அதற்கும் அப்பால் பல்வேறு ஒழுக்க சீர்கேடாக சமூகம் பார்த்த நிகழ்வுகளை இயல்பாக தன்னுடைய குணமாக கொண்டவர்களுடைய கூட்டமைப்பு நடத்திய பேரணி. அந்த பேரணியில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்கிறது. A huge total, 20,000 youngsters who participated in that parade. It is not a normal thing. இது ஒரு நார்மலான இயற்கையான ஒன்றல்ல. But it is becoming a new normal in the society. நம்முடைய சொசைட்டியில் இயல்பாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒழுக்க சீர்கேடுகள். சொசைட்டல் நார்ம்ஸ்
அது மாறிக்கொண்டே இருக்கிற மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு பல வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன கொள்கைன்னு சொன்னா ஜெண்டர் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறாங்க. ஜெண்டர் நியூட்ரலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தை பிறந்தால் ஆனா பெண்ணா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சில அடிப்படைகள் இருக்குது. அவருடைய உறுப்பை வைத்து ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு செய்யணும். ஆண் குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய உறுப்பை வைத்து ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்காதீர்கள். அது வளரட்டும், பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த குழந்தை சொல்லட்டும் நான் ஆனா அல்லது பெண்ணா என்பது. அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் நியூட்ரலிட்டியோட ஒரு காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். வித்தியாசமா இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா பெண்ணா என்கிறத நீங்க சொல்லாதீங்க. வளர்ந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை சொல்லட்டும். நான் சொல்றது ஒரு வித்தியாசமாக இருந்தால் 2022 ஆண்டுடைய விமன் ஆஃப் தி இயர், அமெரிக்காவுடைய விமன் ஆஃப் தி இயர் அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெண்மணி அமெரிக்காவுடைய பெண்மணி 2022 தேர்வு செய்யப்பட்ட பெண்மணி. அது ஒரு பெண்ணே இல்லை, ஒரு ஆண். அந்த ஆண் ஒரு திருமணம் செய்து தன்னுடைய மனைவியில் இருந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு நான் ஆண் அல்ல பெண் என்று தீர்மானித்து அறுவை சிகிச்சை செய்து தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் மாற்றிவிட்டு கணவனுக்கு டைவர்ஸ் கொடுத்து குழந்தைகளிலிருந்து விலகி நான் ஒரு பெண் என்று சொல்லி பெண்மணி, அமெரிக்க பெண்மணி விருதை வாங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தை வாழ்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாசத்துல கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனுசூயா என்று அழைக்கப்படக்கூடிய பெண்மணி, கஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, நான் பெண் இல்ல ஆண் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. என்னை அனுசூயா என்று அழைக்கக்கூடாது, அனுசூரியா கதிரன் அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஆணாக பிறந்தவர்கள் தங்களை பெண்ணாகவும், பெண்ணாக பிறந்தவர்கள் ஆணாகவும் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை வாழ்ந்து இருக்கிறோம். ஜெண்டர் நியூட்ரலிட்டியுடைய, ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டியுடைய. அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த பலாய் முசீபத்தெல்லாம் யார் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு போய் சேர்ந்து நினைக்கிறீங்க? மாணவர்கள் தான் இது முப்பதை சேர்க்காரர்கள் போய் சேர்க்கப்படுகிறது. அவர்கள் பயிரக்கூடிய கல்வி நிறுவனங்களில் எளிதான ஒன்றாக இது காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் மாணவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, கணவனும் மனைவியும் சண்டை போடக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் பெரும் மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கும் பெற்றோர்கள். உங்களுடைய சிறு சிறு சண்டைகள் உங்களுடைய பிள்ளைகளை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகின்றன என்று ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு மாணவனை பொறுத்தவரையில் ஒரு பிரஷர் குக்கர் இருக்கும், அதை போன்று உணர்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழக்கூடிய மாணவனை அந்த அழுத்தங்கள் பல நேரங்களிலும் தவறான பாதைகளில் இட்டு செல்கின்றன. பல நேரங்களிலும் அந்த பிரஷர் ரிலீஸ் செய்வதற்காக, இமோஷனல் ரிலீஸ் வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் என்ன செய்யறாங்க? தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். பல நேரங்களிலும் தவறுகளை சரிகாணக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை மையப்படுத்தினால் என்னுடைய இனி வரக்கூடிய உரை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் அடிமையாதல். சேலம் பகுதியில் ரொம்ப பாப்புலர். முதலாளிய போதைப் பொருட்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தமிழகத்திலேயே பாப்புலர். தமிழகத்திலேயே போதைப் பொருட்களுடைய மஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய அந்த பிரச்சனை இன்னைக்கு மிக லாபமாக ஒரு நேச்சுரலான ஒன்றாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு மத்தியில் ஒரு 10 போதைப் பொருட்களுடைய பேரை சொல்லலாம் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் ஒரு 10 கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அது வெல் நோனாக இருக்கிறது. போதைப் பொருட்கள் அனுப்பியவர்கள் ஒரு சில புள்ளி விவரங்களை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர, ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியாவுடைய அரசு சமர்ப்பித்த ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 14 கோடி பேர், இந்தியாவில் 14 கோடி பேர் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 60 crore people, 160 million people மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இவர்களில் 5.7 கோடி பேருக்கு அவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு குடிகாரர்களாக இருப்பாங்க? 5.7 கோடி பேருக்கு மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் குடிகாரர்களாக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் இதர போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள்
அபின், கஞ்சா, கொக்கைன், மெத்து, LSD பல பெயர்களில் உலாவரக்கூடிய போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை 3.1 கோடி. சாதாரண நம்பர் இது. 3.1 கோடி பேர் போதைப் பொருட்களுக்கு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அதற்கு இரையாகி இருக்கிறார்கள் என்று ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் உடைய அறிக்கை சொல்வதை பார்க்கிறோம். அது இந்த முக்கியமான தகவல். அந்த 3.1 கோடி பேர் 1.58 கோடி பேர் கேட்டீங்களா? 1.58 கோடி பேர் 10க்கும் 17 வயதிற்கும் இடையில் உள்ளவர்கள். 10 வயசுக்கும் 17 வயசுக்கும். ஒரு 13 வயசுக்குள்ள டீ போட்டு கொடுக்க சொல்றீங்களா? பொம்பளை கிட்ட டீ போட்டு சொல்றீங்களா? கேஸ் ஆன் ஆக்கி டீ போடுமான்னு சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா? இல்ல, சொல்ல மாட்டோம். கேஸ் ஆன் ஆக்கி போல ஒரு கை சூடு போட்டுருப்போம், அது பாத்திரத்தில் கை பட்டுருப்போம், அது தண்ணியை சிந்திடுவாரோ, பலவிதமான பயங்கள் அச்சங்கள் நமக்கு இருக்குது. உள்ளதா இல்லையா? ஒரு 13 வயசு பையன் 10,000 ரூபாய் பொருள் சொல்ல மாட்டோம். 10 முதல் 17 வயது கொண்ட இளைஞர்கள் 1.58 கோடி பேர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று இந்தியாவுடைய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறது. அப்ப அந்த டேட்டா எல்லாம் உண்மையா இருக்கும் பாருங்க. 1.58 கோடி பேர் அரசாங்கம் சொல்லணும்னு சொன்னா எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? இந்த புள்ளிவிவரம் யாரும் சொல்லல, வேற நிறுவனங்கள் புள்ளிவிவரம் இல்ல, அரசுடைய புள்ளிவிவரம். அது இன்னும் பல கோடி அதிகமாக இருக்கும். இந்தியா ஒரு மிக பெரிய ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் 13.1% 20 வயதுக்கு குறைவானவர்கள். எல்லாரும் இருப்பாங்க, 20 வயசுக்கு குறைவானவர்கள். எவங்க இருக்கிறாங்க? 20 வயசுக்கு குறைவானவர்கள் 13.1% பேர். போதைப் பொருளை பற்றி நான் படிக்க தூங்கியது, போதைப் பொருளை பற்றி ஒவ்வொரு இடங்களிலும் சென்று உரை நிகழ்த்த வேண்டும் என்கிற என்னுடைய ஆர்வம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நானும் ஒரு தகப்பன் என்கிற காரணம். பல இடங்களில் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தக்கூடிய நேரத்தில் நான் ஒரு தகப்பன் என்கின்ற எண்ணத்தில் என்னுடைய பிள்ளைகளை எண்ணிக்கொண்டுதான் பல நேரங்களிலும் இந்த உரைகளை நடக்கும். வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. மாணவர்களை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்கள் 12.5% பேர், ஒரு 500 மாணவர்கள் ஆய்வு நடத்துறாங்க, 460 மாணவர்கள். அந்த மாணவர்களில் 12.5% மாணவர்கள் போதைப் பொருள் ஒரு முறையோ அல்லது பல முறையோ உட்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சாதாரண விஷயம் சொல்லி நம்ம பேசல, நம்ம பேசக்கூடிய விஷயத்துடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பேசுறேன். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்பதற்காக நான் பேசுறேன். இந்த சவாலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். கேரளாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம். கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக பெற்றோர்கள் ஆகிறார்கள். பெற்றோர்களுக்கு தகவல் வருது. என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரியா? பெற்றோர்களுக்கு தகவல் வருது, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். ஹைஸ்கூல் 10வது வகுப்பு இருக்கக்கூடிய ஸ்கூல். அதை கண்டுபிடிப்பதற்காக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய மீட்டிங் கூட்டப்படுகிறது. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. எங்களுடைய வீட்டிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்தில் அனுப்புகின்றோம், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள், நீங்கள் தான் காரணம் என்று பேசிவிட்டு இறுதியில் ஒரு முடிவு கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 10 பெற்றோர் வீதம் பள்ளிக்கூடத்திற்கு காவல் இருக்கும். போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கு யாராவது வந்தால் கையோடு பிடிபடுவது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் 10 பெற்றோர்கள் வீதம் பள்ளிக்கூடத்தில் காவல் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பல நாட்கள் செல்கின்றன, யாரையும் கண்டுபிடிக்க முடியும். விற்பனை செய்யக்கூடிய ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் போதைப் பொருளுடைய புழக்கம் பள்ளிக்கூடத்திற்கு இருந்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து வரக்கூடிய மாணவர்களுடைய புத்தக பைகளை எல்லாம் பரிசோதனை செய்கிறார்கள். அவ்வாறு பரிசோதனை செய்யக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. 9வது வகுப்பு பயிலக்கூடிய ஒரு மாணவியுடைய பள்ளியில் இருந்து போதைப் பொருள் கொட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. யாரு? எத்தனாவது படிக்கிறாங்க? 9வது வகுப்பு பயிலக்கூடிய மாணவி. 9வது வகுப்பு பயிலக்கூடிய மாணவி எப்படிப்பட்ட ஒரு சவாலான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேரளாவை பொறுத்தவரையில நம்மை விட மார்க்க ஞானம் உள்ளவர்கள். நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எங்க நடந்ததில்லை, எங்கேயோ நடந்த உதாரணம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா வேற ஏதோ சமூகத்துக்கு நடந்ததில்லை, முஸ்லிம்களுக்கு இடையில் நடந்தது. முஸ்லிம்களுக்கு மத்திய நடைபெற்ற நிகழ்வுகள் தெளிவாக வழிபடுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மீண்டும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். கொரோனா
பெரும்பாலும் போதைப் பொருட்களுடைய விஷயத்தில் ஆய்வு செய்யக்கூடிய டாக்டர் ஹைதர் அலி அப்படிங்கிறவர் சொல்றாரு, அவருடைய ஆய்வில் இருந்து கிடைத்த ஒரு தகவல் சொல்றாரு, போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர், போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர் 7 வருடத்துடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 98 பேருக்கு போதைப் பொருள் பழக்கத்தை உருவாக்கிவிட்டார். எப்படி ஒரு நபர் 7 வருடத்துடைய காலகட்டத்தில் போதைப் பொருள் எத்தனை பேருக்கு விநியோகம் பண்றாரு? 148 பேருக்கு. ஒரு நபர் 148 பேருக்கு 7 வருடத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை, போதைப் பொருளை விநியோகம் செய்கிறார். இதில் 20% பேர்கள் புதிதாக போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஆய்வறிக்கை நம்ம பார்க்கணும். சாதாரண ஆய்வறிக்கை இல்லை. கொரோனா தான் அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை. கொரோனாவை அவ்வளவு பெரிய டேஞ்சர் நம்ம சந்திக்கல. அதை விட பல மடங்கு பெரிய ஒரு டேஞ்சராக போதைப் பொருள் பழக்கவழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்லிக்கிறேன். ஒரு நபர் நினைத்தால் 150 பேர்களை தடுக்க முடியும் 7 ஆண்டுகள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக ஒரு காலகட்டத்தில் கஞ்சா மட்டும்தான் இருந்தது போதைப் பொருளாக. மது அது வேற, மது அது வேற, கஞ்சா மட்டும்தான் போதைப் பொருளாக இருந்தது. இன்னைக்கு கஞ்சா, கொக்கை, ஓபியாட்ஸ் அது போன்ற பல பொருட்களை தாண்டி இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்குகளை ஒரு காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருட்களுடைய ஒரு காலகட்டத்தில், செயற்கை போதைப் பொருட்களுடைய காலகட்டத்தில் ஏதாவது செடிகளுக்கு பறித்து உருவாக்கப்படக்கூடிய போதைப் பொருட்கள் அல்ல. இன்னைக்கு மாணவர்கள் உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் லேபரேட்டரியில் உருவாக்கப்படக்கூடிய பொருட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவை சரியான சுகாதார அடிப்படையில் உருவாக்கப்படாதவை. அதில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் ஏற்ற குறைவுகள் இருக்கின்றன. அதன் ஓவர்டோஸ் காரணமாக மரணத்தை மாணவர்கள் சந்திக்கிறார்கள். மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மரணத்துடைய மிக முக்கியமான காரணங்கள் போதைப் பொருளை ஓவர்டோஸ் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எஸ்எஸ்சி எல்லாம் சொல்லக்கூடிய, எல்எஸ்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்குகள் வருகின்றன. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட, 650க்கும் மேற்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்குகள், அதாவது செயற்கை போதைப் பொருட்கள் லேபரேட்டரியில் உருவாக்கப்படக்கூடிய போதைப் பொருட்கள் வருகின்றன. பெரும்பாலான இந்த மாத்திரைகள் உருவாக்குவது யாருன்னா சீனர்கள். அங்கதான் எல்லா இடமும் கிடைக்குது. சீனர்கள் உருவாக்குகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில் ஒரு சில போதைப் பொருட்கள் இருக்கின்றன. ஒரு தடவை உட்கொண்டால், மாணவர்கள் தெளிவாக கேட்கிறேன், ஒரு தடவை அவற்றை உட்கொண்டால் உங்களை அடிமையாக்க வல்ல போதைப் பொருட்கள் இருக்கு. ஒரு தடவை தானே, அப்படின்னு சொல்லி ஒரு தடவையாக, ஒரு தடவை பயன்படுத்துவதற்காக உபயோகித்தால் உங்களை அடிமையாக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கின்றன. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாத்திரைகளை நீங்கள், அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்று சொன்னால் 5 முதல் 10 ஆண்டுகளை உங்களுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கும். கூழ் சொல்லி அடிக்கிறோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு முன்னால ஷைன் பண்ணணும், இதெல்லாம் கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ளாக உயிரை பறிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா? மென்டல் ஆகி மனநிலை தவறியவர்களாக ரோட்டோரங்களில் இருக்கிறார்களா இல்லையா, அந்த நிலைக்கு செல்லக்கூடிய போதைப் பொருட்கள் பார்க்கணும். எவ்வளவு போதைப் பொருட்கள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நகரமாக இன்னைக்கு சேலம் மாறி இருக்கிறது, திருச்சி மாறி இருக்கிறது, கோவை மாறி இருக்கிறது. டிஜிபி ஆபீஸ்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர் கூப்பிட்டு சொல்றாரு, சார் நீங்க பல நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீர்கள், போதைப் பொருளுக்கு எதிராக பட்டி தொட்டிகளில் சென்றீர்கள், பேசுங்கள், குறிப்பாக உங்களுடைய சமூகத்தை மக்களுக்கு பேசுங்கள். யார்கிட்ட பேச சொல்றாரு? உங்களுடைய சமூகம். இந்த சமூகம் அல்லாஹ்வை இறைவனாகவும் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக கொண்ட சமூகம். நபியே நற்குணத்துடைய நற்பண்புகளுடைய நாயகமாக இருக்கிறது. அல்லாஹ் புகழ்ந்த நபியுடைய சமூகம். இந்த சமூகத்தில் சென்று நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் முஸ்லிம் சமூகம் அகல பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்? எப்போதாவது சிந்திச்சிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? மாணவர்கள் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்? சயின்டிபிக்கல் ரீசன் யாருக்காவது தெரியுமா? ஏன் வயதானவர்களை விட
மாணவர்கள் பாதிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் சொல்லுங்க, தெரியுமா? இருக்காது யாராவது கெஸ் பண்ணலாமா? மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு சயின்டிபிக்கான ஒரு ரீசன். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதனை விலங்குக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு விலங்கு பால்குடி பருவம் 1 மாசம், அந்த பருவம் மாறிய உடனேயே அது தன்னால் ஆன எல்லா காரியத்தையும் சுயமாக செய்யக்கூடிய ஒரு அடிப்படை பெறுகிறது. அப்படின்னா இல்லையா? ஆட்டுக்குடி இருக்கும், அது போல பல விலங்குகள் உங்க வீடுகளில் இருக்கும், வளர்ப்பு விலங்குகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆடு பிறந்தோடு 12 வயசு 20 வயசுல வச்சிருக்கு தாய் ஆடு வாழுங்களா? அதாவது கேள்விகளை பண்ணிங்களா? இல்லையே. உண்டா? இல்ல. ஒரு குழந்தை பிறந்தா அப்படி விட மாட்டோம். குழந்தை இருந்து என்ன செய்யணும்? 20 வயசு 22 வயசு நம்ம பார்க்கணும் இல்லையா? படிக்க வைக்கிறோம், தேவைகளை நிறைவேற்றுறோம். உண்மைதானா இல்லையா? என்ன காரணம்? விலங்குகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் முழு மூளையோடு பிறக்கின்றன. மனிதர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அப்படி பிறக்கவில்லை. மனிதர்களுடைய மூளை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய, நன்மையை தீர்மையை என்று தீர்மானிக்கக்கூடிய, முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய, டெசிஷன் மேக்கிங் செய்யக்கூடிய மூளையுடைய மிக முக்கியமான பகுதி என்று சொல்லப்படக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அல்லது ஃப்ரண்ட் லோப் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதி 25 வயது வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வளர்ச்சி மெச்சூராவதற்கு 25 வயது வரை தேவைப்படுகிறது. இதன் காரணமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையா தீமையா என்பதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள். இதை எங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு மூளையை இல்லை சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மூளையுடைய எல்லா பகுதியும் இருக்கும். ஒரு பகுதி என்ன செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரண்டல் லோப் அல்லது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி வளர்ச்சி அடைந்து கொண்டு மெச்சூர் ஆகியிருக்கிறது. 25 வயது வரை உங்களுக்கு என்ன செய்யும்? அது வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த பருவம் அடைவது வரை நன்மை தீமைகளை பிரித்தறிவதில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். எது நன்மை எது தீமையும் தெரியாது என்பதை இன்றைக்கு அறிவியல் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு காரணத்திலே பார்க்கிறோம். இதன் காரணமாக போதைப் பொருட்களை யாராவது அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு மாணவர்களுக்கு இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன், போதைப் பொருட்களை பெரும்பாலும் அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் யாரும் சொல்றவங்களுக்கு? மாணவர்களுக்கு போதைப் பொருளை சாப்பிடுவதற்கு தூண்டக்கூடியவர்கள், அதை அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் யார்? Raise your hands. யாரும் சொல்றேன்? கமான். நண்பர்கள். அது கூட மாணவர்கள் சொல்லியிருந்தா கூட நல்லா இருக்கும். ஒய் ஏன் இது ஒரு மொனோட்டோனஸ் டாக் இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? I'm going to engage you as well. You are going to answer the queries. அப்படிதான் என்ன இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதெல்லாம் என்ன இருக்கும்? ரொம்பவா இருக்கும். ஓடிக்கும். என்ன செய்யறோம்? மாணவர்களுக்கு போதை பொருளை அறிமுகப்படுத்துவது மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குது? யாருக்கு? சொல்லுங்க சத்தமா. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுக்கு தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு கொண்டு தான் என்ன செய்யறான்? இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறான். அவர்களை தரக்கூடிய நேரத்தில் அதை வேண்டாம் நோ அப்படின்னு சொல்ல தெரியாததன் காரணமாக ஒரு முறைதானே இந்த அடிப்படையில் பலரும் இதை பயன்படுத்தக்கூடியவராக மாறுகிறார்கள். இரண்டாவதாக ரொம்ப தூரம் போவதில்லை. இரண்டாவதாக விஸ்வத்தால் நடைபெற்ற ஆய்வு சொல்லிவிட்டது. இந்த போதை பழக்கத்திற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள், சகோதரர்கள் ஆகிய நெருங்கியவர்கள். ஏன் பெற்றோர்களுக்கு இது போன்ற பழக்கம் இருக்கு என்று சொன்னால் அது ரொம்ப ஈஸியா குழந்தைகிட்ட வந்துடும். முன்னாடி உட்காந்துட்டு சிகரெட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வான் பையன்? அவரு அதை செய்வான். காரணம், ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுடைய ஹீரோ யாரு? அத்தாதான். அத்தாதான் அவனுடைய ஹீரோ. அத்தா செய்யக்கூடிய பணிகளை அதுபோது செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறார். மூத்த சகோதரர் எதை செய்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் ஆளாகிறார்கள் என்று சொன்னால் முக்கியமான பங்கு பெற்றோர்களுக்கு. மூன்றாவதாக உறவினர்கள். பல நேரங்களிலும் இந்த வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளை இது போன்ற பழக்க வழக்கங்கள் உள்ளாக்குவதில் நெருங்கிய உறவினர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அவர்தான் இந்த பழக்கத்திற்கு தூண்டி விடுகிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய பிள்ளைகளிடம் யார் பேசுகிறார்கள், யாரோடு என்னுடைய மகன் அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறார்,
அவன் யார்? என்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலும் அவர்கள் வாழக்கூடிய சமூகம் இது போன்ற செயல்களில் தூண்டி வருகிறது. ரொம்ப கவனமாக கவனிங்க. பல செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு, என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு தவறு எது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அன்புக்குரியவர்கள், இது அடிக்ஷனுடைய சயின்ஸை பத்தி சிம்பிளா நம்ம பார்ப்போம். எப்படி அடிக்ஷன் ஏற்படுது நம்ம பார்க்கலாம். அடிக்ஷன் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்களா இல்லையா, அது எப்படி ஏற்படுதுன்னு சொல்றோம். சின்ன உதாரணம் சொல்றேன். பள்ளிக்கூடத்துலேருந்து வரீங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே வீட்டுல நல்ல மனம் அடிக்குது, நல்ல சிக்கன் பொரிக்கிற மனம் அடிக்குது. என்ன ஆகும் உங்களுக்கு சொல்லுங்க? எப்படி ஹாப்பியா இருக்கீங்களா? வாயில் என்ன ஆகும்? எச்சி வரும். ஒரு மாதிரி விரும்பக்கூடிய உணவு எது உங்களுக்கு அதிகமா பிடிக்குமோ அந்த உணவு உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தாயார் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிக்கூடத்துக்கு வந்தோட புத்தாக்க என்ன செய்யும்? அப்படி பழகும். உடனே அம்மா மேல எப்படி அதுக்கு முன்னால இல்லாத ஒரு பரிவு, அம்மா அப்படி ஒரு பரிவு, ஒரு பாசம் வருமா இல்லையா? வரும். நாம் விரும்பக்கூடிய ஒரு உணவு அது ஏன் ஏற்படுது? எதனால எச்சி ஊறுது? அப்படி ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எதனால ஏற்படுகிறது? மூளையில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல ஒரு பேர் என்ன கேட்டீங்கன்னா செரோட்டோனின் சொல்லுவாங்க, இன்னொன்று டோபமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டோபமினுடைய அளவு செய்யுமா? டோபமின் சொல்லக்கூடிய ஹார்மோன், ஒரு கெமிக்கல் மூளையில செய்து சுரக்குது. நீங்க விரும்பக்கூடிய ஒன்று, இதுக்கு முன்னாடி நீங்க சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க, அதை ரொம்ப விரும்பி இருப்பீங்க. அது விரும்பக்கூடிய நேரத்தில் மூளை என்ன செய்யும்? மூளையுடைய ரிவார்டு சிஸ்டத்துக்கு போய் அதை பதிவு செய்யப்படும். இந்த பொருள் இருக்கிற, இந்த சிக்கன் இருக்கிற, இந்த மசாலா பொடி இப்படி போயிட்டா அருமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மூளையில போய் என்ன செய்யும்? ரிவார்டு சிஸ்டத்துக்கு போய் பதிவாயிருக்கும். அந்த வாசனை வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஆஹா, என்ன ஆயிடுச்சு, அம்மா ரெண்டாவது தயார் செய்யறாங்க. உடனே என்ன செய்யும்? உங்களுடைய டோபமின் ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாக மாறும். அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ரிவார்டு சிஸ்டம் தான் இல்லையா, அது தூண்டப்படுகிறது, அதை சாப்பிடுறதுக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. இதுதான் சயின்ஸ். ஒரு மனிதனுக்கு தேவையான டோபமின் வருது. நார்மலான ஆக்டிவிட்டி உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு டோபமின் வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு டோபமின் சொல்லணும், சொன்னாதான் என்னால பேச முடியும். எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 30 to 35 நானோ கிராம்ஸ் ஆஃப் டோபமின், அது போதும் என்ன பேசுறதுக்கு. நான் பேசி கொடுத்துட்டேன், உங்க 2 பேரும் வந்து சொல்றீங்க, சார் எனக்கு நல்லா இருக்கு உங்களுடைய லெக்சர், ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டோபமின் சொல்லணும். அவங்க மீண்டும் மீண்டும் திரும்ப தகவல் மக்கள் பேசணும்ல ஆர்வம் ஏற்படும். காரணம் என்னுடைய ரிவார்டு சிஸ்டம், மூளையில் இருக்கக்கூடிய ரிவார்டு சிஸ்டம் என்ன செய்து தூண்டப்படுது. ஒரு சிக்கனோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய விளையாட்டோ அல்லது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய சினிமாக்களோ எதையாவது பார்ப்பதற்கான அந்த நேரத்தில் உங்களுடைய டோபமின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். என்ன செய்யும்? கேட்டி பைக்கிறது ஒரு 60 நானோ கிராம்ஸா சொல்லணும் வைக்கிறேன். இனி போதைப் பொருட்கள் இருக்கா இல்லையா? போதைப் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினால் அது கஞ்சாவாக, கொக்கைனாக அல்லது கற்கை போல சிந்தட்டிக் ட்ரக்களாக மாறக்கூடிய நேரத்தில் அது எப்படி சொல்ல தெரியும் உங்களுக்கு? There are drugs available in the market. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் 1000 மடங்கு டோபமினை அதிகமாக சுரக்க செய்யக்கூடிய ட்ரக்ஸ். 35 நானோ கிராம்ஸ் இருந்தா என்னால செய்ய முடியும், உங்களுக்கு முன்னாடி பேச முடியும். ஆனால் 1000 மடங்காக இருந்தா என்ன செய்யும் சொல்லுங்க? போதை தாங்க முடியுமா? 35 இருந்தாலே என்னால உற்சாகமா பேச முடியும். உங்களுக்கு முன்னாடி இருந்து உங்களை அந்த பக்கம் பார்த்து கைகளை கால்களை வீசி இது கொஞ்சம் ஆக்டிவாக என்னால பேச முடியும். அந்த டோபமின் வந்து 1000 மடங்கு சுரந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? மூளையில் அதை சுரக்கக்கூடிய நேரத்தில் ரிவார்டு சிஸ்டம் தூண்டப்படுகிறது. மூளையில் இருக்கக்கூடிய ரிவார்டு சிஸ்டம் என்ன சொல்லுது? இதுதான், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன செய்வீங்க? அந்த உணவு உங்களுக்கு மீதமாகக்கூடிய நேரத்தில் சிக்கல் எல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே என்ன செய்யாது. சிக்கல்ல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டேங்குது, நெட்ஃபிளிக்ஸ்ல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டேங்குது, யூடியூப் ஷார்ட்ஸ் ஐ டோன்ட் லைக் இட். அதுதான் அது ஒரு விஷயமே இல்லை, அதுதான் ஒரு பொருட்டே இல்லை. என்ன வேணும்? எனக்கு வெற்றி வேணும் அல்லது எல்எஸ்டி வேணும். வெற்றி டோபமினை தூண்டுகிறது, எல்எஸ்டி செரோட்டோனினை தூண்டுது, அது வேணும் எனக்கு அப்படின்னு அதை கேட்கக்கூடியவராக மாறுவீர்கள். ஒரு தடவை முடிஞ்சு அடுத்த தடவை மீண்டும் ஒரு தடவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்? டோபமின் சொல்கிற அளவு குறைய தொடங்கும். புரியுதா? ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் சாப்பிடும், ஒரே அளவு சாப்பிடும்போது என்ன ஆகும்? உங்களுடைய அந்த ரிவார்டு இருக்கா இல்லையா, அது குறைய தொடங்கும். அப்ப என்ன செய்வீங்க? மாத்திரைகளுடைய அளவை அல்லது போதைப் பொருளுடைய அளவை கூட்டுவீர்கள். டாலரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டீங்க, நீங்க வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் படிப்பில் இருந்து உங்களுடைய நாட்டங்கள் போயிடும். எங்க இருந்து போயிடும்? படிப்பில இருந்து நாட்டம் போயிடும். வீட்டுல பெற்றோர்கள் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் பேச மாட்டாங்க. மக்கள்கிட்ட கூட்டமா பேசிட்டு என்ன செய்வான்? ரூபா அடிச்சு தனியா போய் உட்கார்ந்துருவான். வாழ்க்கையில் அப்படி மாற்றம் ஏற்படும். ஒரு விதமான மிதக்கக்கூடிய தன்மையில இருப்பான். ஹாலுசினேஷன் ஏற்படும். மாய தோற்றங்கள் அவருக்கு ஏற்படும். பல குழந்தைகளும் பல மாடி கட்டிடங்களுக்கு நேராக நின்று கொண்டு அங்கே அப்படி ஜம்ப் பண்றாங்க. ஒரு ஹாலுசினேஷன் ஏற்படுது, மாய தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுது. உயிர் பறக்கிறது அவருடைய. இந்த மாதிரி நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இந்த போதைப் பொருட்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதைப் பொருட்களுக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அடிமையாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாக ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூட மாணவர், ஒரு சம்பவத்தை சொல்ற கேளுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர், சாதாரணமான மாணவர், பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் அதிகம். நம்முடைய மாணவர்கள் செய்யற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு ரோட்டோட லிப்ட் கேட்கிறான். ஒரு காரணம் வரக்கூடிய ஆளு ஒரு மாணவருக்கு லிப்ட் கொடுக்கிறார். லிப்ட் கொடுத்துட்டு கார்ல ஏறி உட்கார வைக்கிறார். கார்ல உட்கார வைத்ததுக்கு பிறகு அந்த மாணவருக்கு அவன் இறக்கும் போது சொல்றாரு, உடனே 1000 ரூபாய் கிடைக்குது, கார்டு கிடைக்குது அப்படிங்கிறார். இந்த 1000 ரூபாய் நோட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள நிகழ்வு. உன்னுடைய 1000 ரூபாய் கார்ல எடுத்துட்டு போகிறாரு. மாணவர்கள் எந்த 1000 ரூபாய் என்னுடைய பணம் கிடையாது. அவர் சொல்றாரு, என்னுடைய பணமும் இல்லை, இது உன்னுடைய பணம் தான், என் பணம் இல்லை, இது நீயே எடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. மாணவனை எடுத்துட்டு போறான். வீட்டுல போய் சொல்ல முடியாது. அதனால ஒரு சில பொருட்களை வாங்கி அவனுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறான். அடுத்த நாள் அதே நேரத்தில் அந்த காரணம் ஒதுக்கி வருது. அந்த நபர் இருக்கிறாரு, இந்த மாணவர் பார்த்து காரணம் இருக்கிறாரு, வீட்டில் காரணம் இருக்கிறாரு. காரணம் ஏற்றிட்டு அந்த 1000 ரூபாய் இருக்கிறதா, அது வேற ஒரு நண்பருடையது. அந்த பணத்தை அவர் காரணம் விட்டு போயிட்டாரு. அந்த பணத்தை போட்டு திரும்ப கேட்டாரு. இந்த மாணவன் சொல்றாரு, நான் நிறுவனிச்சுட்டேன் அப்ப என்னுடைய வீட்டில் நான் சொல்ல வேண்டியது போல அச்சப்படுத்துறாரு, ஒரு பயப்படுத்துறாரு. கடைசியில் அந்த மாணவனையும் கொண்டு அவருடைய ஒரு பகுதியில் அவர் செஞ்சுக்கிட்டார். சென்று விட்டு நீ அந்த பணத்தை தந்தாக வேண்டும். மாணவர் பார்த்து என்ன சொல்றாரு, அந்த பணத்தை நீ தெரிஞ்சுக்காரன்னு கேட்கிறாரு. மாணவர் சொல்றாரு, செலவாயிடுச்சு. அப்ப வீட்டுல சொல்றேன், வீட்டுல சொல்றாரு, என்ன வேணா செய்கிறேன் அப்படிங்கிறான். அவர் சிகரெட் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு 2 பப்பு கேடி உன்னுடைய மனக்கவலைகள் மாறுகிறார். 2 பப்பு தான் சாப்பிடறான், 2 பப்பு தான் அடிக்கிறான். நினைவில்லாமல் விடுவது, நினைவில்லாமல் விடுவதற்கு குறைகள் நடந்தே தெரியாது. அவர் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சரியான உடல்வலி. அவர் கொண்டு போய் அவரை வீட்டுக்கு கொடுக்கிறாரு. அடுத்த நாளும் அதே நேரத்தில் அவர் வருகிறார். அந்த மாணவனை சந்திக்கிறார். மீண்டும் அழைத்து போகிறார். எனக்கு உடல்வலியாக இருக்கிறது சொல்றான். அந்த மாணவருக்கு மீண்டும் உடல்வலி போக்குவதற்காக இந்த பொருளை கொடுக்கிறார். மீண்டும் அவன் பகடிக்கிறான். அவன் நினைவில்லாமல் விடுகிறான். தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறார். அந்த மாணவனை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். இப்படி அந்த மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார். சின்ன சின்ன நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பாடம் இருக்கிறது. ரோட்ல நீ கை காட்டுவீங்களா? ரோட்ல இருந்து கை காட்டுவீங்களா? லிப்ட் கட்டுவீங்களா? தெரியாதவங்க கேட்கக்கூடாது. சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் படிப்பினைகள் இருப்பதற்காக உங்களுக்கு சொல்லிக் தருகிறேன். பல செய்திகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது. ஒரு மாணவன் போதைப் பொருளுக்கு அடிமையானார். கற்பதில் அவருடைய நாட்டம் இல்லாமல் ஆகியிருக்கிறது. நிறைவாற்றலை இழக்கிறான். கவனச்சிதறல் ஏற்படுகிறது. மனநோயாளியாக மாறுகிறான். நட்புகளை இழக்கிறான். போதைக்காக தவறுகளை செய்கிறான். போதைப் பொருட்களை வாங்குவதற்காக திருடத் தொடங்குகிறான். குற்ற செயல்களில் ஈடுபடுகிறான். பல வீடுகளிலும் ஆசையாக தன்னுடைய தாயோடு தந்தையோடு நடந்து கொண்ட மாணவர்கள் தன்னுடைய தாயையும் தந்தைக்கும் கொலை செய்யக்கூடிய அவர்கள் செய்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, மிக கவனத்தோடு கைகாரியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறது. இஸ்லாம் போதைப் பொருட்களுக்கு எது சொல்லுது? கொஞ்சம் போதை ஆகும் சொல்லுதா? லைட்டா விட்டு அப்படிலாம் சொல்லுதா? கொஞ்சம் கஞ்சா சாப்பிடலாம் சொல்லுதா? லைட்டா மது சாப்பிடலாம் சொல்லுதா இஸ்லாம்? அதிகமாக போதை தரக்கூடிய பொருட்களை குறைவாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய சமாதி செஞ்சாங்க, கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். குல்லு முஸ்லிம் ஹம்ரு வ குல்லு ஹம்ரின் ஹராம். அல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும்
ஹம்ர் என்பது ஆகும். அன்னைக்கு ஹம்ர் என்னதான் இருக்குது? என்னதான் இருந்தது அந்த சமூகத்துல? மதீனா சமூகத்துல ஹம்ர் அப்படின்றத என்னதான் இருந்தது? கஞ்சா இருந்ததா? அப்படி இருந்ததா? வெற்றி இருந்ததா? எல்எஸ்டி இருந்ததா? எதுவும் இருக்கல. மது மட்டும்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் ஹம்ராகும், அனைத்து ஹம்ரும் ஹராமாகும் சொன்னாங்க. அது எந்த நீக்கு போக்கை சொல்லுங்க இஸ்லாம். அது ஒரு நீதியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இஸ்லாம். ஆடான ஒரு ஸ்டாண்டிங் இஸ்லாம் இருக்கிறது. போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம். பெரிய அளவில் போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை குறைவாக நீங்கள் சாப்பிட்டாலும் அதுவும் ஹராம் என்று சொல்லுது இஸ்லாம். ஐந்தாவது அத்தியாயத்துடைய 90வது வசனம் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, மதுபானமும் சூதாட்டமும் கர்ச்சினைகளை வழிபடுவதும் அம்புகளை எரித்து குறிவைப்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாகும். ஆகவே இதை பற்றி தவிர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றவாக சொல்கிறார். மதுபானத்தையும் சூதாட்டத்தை பேசுறவங்க அது பேசினா நிறைய தௌஹீத்வாதிகளுடைய மண்டவாளங்கள் வெளியே வரும். சூதாட்டத்தை செய்யக்கூடிய தௌஹீத்வாதிகள் இருக்காங்க, அனுபவம் இருக்கிறது சொல்கிறது, அதனுடைய மண்டவாளங்கள் வெளியே வரும். மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் ஷிர்கான செயலோடு இஸ்லாம் எதிர்த்து பேசுகிறது. அல்லாஹ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இல்லையா? அல்லாஹ் கிடைச்சா என்ன தண்டனை? என்ன தண்டனை? நரகம். நரகத்துக்கு செல்லக்கூடிய தண்டனை. அந்த செயலோடு இஸ்லாம் எதை இணைத்து பேசுகிறது? போதையை இணைத்து பேசுகிறது. அது ஒரு நோ காம்ப்ரமைஸ் ஸ்டாண்ட். இஸ்லாமுடைய ஸ்டாண்ட் எது இல்ல, எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஸ்டாண்டை இஸ்லாம் எடுத்துக்கொள்வதை பார்க்கலாம். இது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூபிய பைனகுமுல் கதாவத வல் மஅவாஅ ஃபில் ஹம்ரி வல் மைஸிரி வயசுத்துகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பை உண்டு பண்ணி அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடத்தால் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? மதுபானமும் சூதாட்டமும் என்ன ஏற்படுத்துமா? மக்களுக்கிடையில் வெறுப்பை பகைமையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு நான் கேட்டேன். எப்படிப்பட்ட கேள்வி? நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? யாரை பார்க்கலாம் கேட்டான்? யாரை பார்த்து கேட்டான்? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பார்த்து மதீனாவை கேட்டான். செய்தியை கேட்டார்கள், மது பரிமாறிக் கொண்டிருந்தார்கள், மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அவருடைய காதுகள் நுழைந்தவுடன் அந்த செய்தி உண்மையாக கேட்கலங்க. இந்த செய்தி உண்மையா உறுதிப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சென்று உறுதிப்படுத்திவார்கள் என்று சொல்லவில்லை. உடனே மதுபானங்களை இருந்தார்கள், ரோட்டில் போட்டு உழைத்தார்கள். மதீனாவுடைய தெருவீதிகளில் மது ஆறாம் ஓடியது என்று சொன்னார். அது வார்த்தைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைக்காக அல்ல, உண்மையாகவே மது ஆறாம் ஓடியது. உடாக்குடியர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள், உடாக்குடியர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டான். உடனடியாக விலகிக் கொண்டார்கள். இன்னைக்கு அந்த சமூகம் எப்படி செல்ல முடியும் என்று பாருங்கள். எப்படி செல்ல முடியும்? தொழுகையில் இருந்து திக்கிரில் இருந்து உங்களை மாற்றக்கூடிய ஒன்றாக மது போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமூகம் எப்படி அதற்காக செல்ல முடியும்? சொன்னார் பாருங்க, படிப்பவர், மதுவை வடிப்பவர், விற்பவர், வாங்குபவர், குடிப்பவர், சுமப்பவர் அப்படி ஒரு 10 கூட்டத்தார்கள் சொன்னாங்க. மதுவோடு போதைப் பொருட்களோடு தொடர்புடைய 10 பேரை சொல்லிவிட்டதாக அவர்கள் அனைவரையும் சந்தித்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் சாதாரண சாபமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் சாதாரண சாபமாக? தூதர் சல்லாஹு சபித்தார் என்று சொல்லியிருப்பார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க இல்லையா? டீனேஜான குழந்தைகள் 14 இருந்து 24 இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கையோசிக்க பார்க்கலாம். கையோசிக்க பெற்றோர்கள் 14 இருந்து 24 வயதுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். நிறைய பொருட்கள் போதை பொருட்களை விழிப்புணர்வும் பெற்றோர்களிடம் ஒரு சில மெசேஜ்களை சொல்வது வரை செய்யாது, முழுமையடையாது. நிறைய பொருட்கள் பெற்றோர்கள். உங்களுடைய குழந்தைகள் நேரம் தவறி வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் கவனிக்க வேண்டும். நேரம் தவறி வீட்டுக்கு வரலாம் பையன், கவனிக்கிறோம். கவனிக்கிறீங்களா?
கவனித்துதான் நல்ல பெற்றோர்கள். ஒரு 11 மணிக்கு பையன் வரான், காலையிலே இருந்து சரி செய்றீங்க, வீட்டு வேலையை செய்றீங்க. பலரும் சொல்லுவாங்க, ஆட்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளைக்கு என்ன வேலை இருக்குது, வீட்டுல சும்மா இருக்காமா? ஆமா சொல்லலாம். கொரோனா பீரியட் ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, அவர் வெளியில வேலைக்கு போக முடியும் ரூபாய். நான் நினைச்சிட்டு இருந்தேன், என் கொண்டாடி இருக்க வேலையே இல்லை, வீட்டுல சும்மா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல நம்ம கொண்டாடி போய் உட்கார்ந்து தெரியுது, காலையில எந்திரிக்கிறா பாவம், நைட்டு 11 மணி நேரம் அவருக்கு தூங்க முடியல. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, வேலைகள் செய்றீங்க, உங்களுடைய வீட்டில் வயது பையன் இருக்கிறான் என்று சொன்னால் அவர் 11 மணிக்கு வரான், 10 மணிக்கு தூக்கம் வந்துருச்சு, சாப்பாடு டேபிள்ல போட்டு வச்சுட்டப்பா வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு கூட நீங்க தூக்கிறாரு. என்ன செய்ய? வாசலை திறக்கக்கூடியவராக நீங்கள் சாவி கொடுத்து இருப்பாங்க, வாசலை நீங்கள் திறங்கள். அவர் 2 காலில் வருகிறாரா 4 காலில் வருகிறாரா என்பதை கண்டாடி அவருடைய கண்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதா அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கிறதா பாருங்கள். சாப்பாடை நீங்கள் பரிமாறிக் கொடுங்கள், எப்படி சாப்பிடுகிறார் என்று கண்டாடி பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. திடீர்னு வந்து சொல்றான், என் பையன் வந்து சொல்றான், கம்பெனி ஸ்டடிமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். கம்பெனி ஸ்டடி தேவைதான் வந்து தேவையில்லை, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளு. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, நம்ம வாழ்க்கையே அவங்க. என் பிள்ளைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவலி என்று சொல்லக்கூடிய அதிகமாக பயணத்தில் இருக்கக்கூடிய நான் பல நேரங்களில் அப்படி ஓடி போயிருந்தேன். பிள்ளைங்க நினைச்சு கவலையா இருக்குது, பல நேரங்கள் நடக்குது. பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை அவங்களுக்காக வாழ்றோம். அந்த பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள் என்பது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு தெரியும். தகப்பனாருக்கு பொறுப்பு இருக்கு, தகப்பனாருக்கு பொறுப்பு இருக்குது. இந்த உரை தகப்பனாரை விட்டு கொடுத்தா தீரவே செய்யாது. தகப்பனாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா தீரவே செய்யாது. நம்முடைய சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு 14-15 வயசு கேளுங்க, ஒரு 14-15 வயசுக்கு பையன் வந்துட்டாருன்னா அக்கா பேச மாட்டாரு. பையன் ஓ பிள்ளைங்க பேசுறது அம்மாட்ட சொல்லி பேசுவார். இருக்கா ஒரு ஊழலும் இருக்காமா? இருக்குது. ஓ பிள்ளைங்க பேசு, இவர் பேச மாட்டாரு. பேசினா இவர் வாய்க்கு முட்டி கீழே வந்துடும். குழந்தைங்க பேச மாட்டாரு. பேசுனா என்னவா? அவர் பையன் பெரிய மதிப்பு வச்சிருக்கிறான், மதிப்பு குறைஞ்சிடும், மண்ணாங்கட்டி வரும். ஆமா, பையன்கள் பேசாம என்ன மதிப்பு நீங்க சம்பாதிக்க போறீங்க? பசங்க பேசாம நீங்க பேசுறேன்னு சொன்னா அந்த பையன் பசங்க வந்து என்ன செய்ய போறாங்க? வேற யாரையோ போய் பேசுவாங்க. அவருடைய இமோஷனை ரிலீஸ் செய்யக்கூடிய ஒன்றாக பெற்றோர்கள் மாறும். குறிப்பா தகப்பன், தாயை விட தகப்பனால் தவறுகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நாம என்ன செய்யறோம்? உன் பிள்ளைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது மிக தவறான பழக்கம். தகப்பன்மார்கள் தெளிவாக நடத்தி கொடுத்து உங்களுடைய வயதுக்கு வந்த உங்களுடைய பிள்ளைகளோடு மனம் விட்டு பேச வேண்டும். தான் அவருடைய குறைபாடுகளை அறிய வேண்டும், அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய நண்பர்கள் யாருக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டும். வீட்டுக்கு புத்தக பையன் கொண்டு போடுறாங்களா? புத்தக பையன் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த பைபிளை எங்க இருக்கு பாருங்க, டெஸ்ட் பண்ணுறது கத்துங்க. இதுதான் அவருடைய பெற்றோர்கள். ஒன்னாவது இருந்தாலும் சரி, பைபிள் என்ன இருக்குது, நோட் புக்குள்ள என்ன இருக்குது. இப்பதான் ஸ்டாம்பு மாதிரி போதை பொருள் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாம்பு அப்படியே நாட்டுக்குள்ள வச்சு அவங்க பறந்துக்கலாம். என்னப்பா தெரியுமா உங்களுக்கு? சின்ன குழந்தைகள் பயன்படுத்துறாங்க. 7 வயசு 8ஆம் படிக்கக்கூடிய மாணவிகள் பயன்படுத்துகிறார்கள். அப்படியே பொதுவாக வேண்டா பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய பேக்ல என்ன இருக்குது. பையன் ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டாங்கன்னா கழுவுறதுக்கு என்ன செய்யுங்க? பாருங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. அது அவருடைய வேவு பார்ப்பதல்ல, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வேண்டும் என்பதற்காக பார்ப்பது. அப்புறம் கட்டுப்பாட்டு நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய செய்திகள் விஷயத்தில் பேச வேண்டியது இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஒரு நிகழ்ச்சியில பேச முடியாததற்காக சுருக்கமாக ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு ஒரு பாஸ்ட் ஃபார்வர்டா போயிருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நேரம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு கூட உட்காருங்க, பொம்பளை வந்துட்டாரா பக்கத்துல உட்கார வைங்க. ரொம்ப டென்ஷனாக உட்காந்து ஸ்கூல்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரல. 8 மணி நேரம் கோலப்படத்தில் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஸ்கூல் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸ்கூல் வந்து இட்ஸ் நாட் a place to enjoy and entertain. இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் 8 மணி நேரம் கடினமான முயற்சி செய்து வராங்க. அதில் வரக்கூடிய குழந்தைகளை அவருடைய இமோஷனல் ரிலீஸ் ஆக, அவருடைய டென்ஷனை ரிலீஸ் செய்யக்கூடியவராக மாறணும். மற்ற உடனே கைகால கழிக்குவாமா, தொழுதுட்டு வா, உடனே டீ போட்டு கொண்டு கொடுக்கணும், பக்கத்துல உட்கார்ந்து கொடுங்க. என்னமானு கேளுங்க, ஆறுதல் வார்த்தை பேசுங்கள், பேச வேண்டும். பக்கத்துல உட்கார்ந்து கேளுங்க, என்ன நடந்தது,
என்ன பிரச்சனை? பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி நடந்து கேட்கறது என்ன பிரச்சனை? உள்ளவரா அவன் வாட்டுக்கு போறான், ஏதோ ஒரு டீ எடுத்து குடிக்க குடிச்சுக்கிறான், டிவி கூடாது உட்கார்றான். அப்ப இதனால் தான் தவறுகள் ஏற்படுத்துவதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய உரையை சுருக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கு, சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. சமூகம் இது போன்ற தீமைகளில் ஒட்டுமொத்தமாக நாம் இந்த தீமைகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவராக நாம் இருக்கிறோம். சமூகமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். உமர்வுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது சொல்ல கேட்கிறேன். உமர்வுடைய காலத்தில் ஒரு நண்பர் உமர்வுடைய அமைப்பு வந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு அவர் வரல. வராத உடனே உமர்வுடைய கேட்கிறாங்க, யார் அவர் ஏன் வரல கேட்கிறாங்க. அப்ப சொல்லப்படுது, அவரு போதை பழக்கத்திற்கு மது பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. உமர்வுடைய கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டு உமர்வுடைய எப்படிப்பட்ட கேட்கல அவருக்கு சாதாரண செய்வாங்க. ஒண்ணுக்கு அடுத்ததுதான் ஒண்ணு சவு போசணும், இல்லைன்னா வாழை உரையில வரும். தெரியுமா? அந்த மனிதனுக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க. ஒரு கடிதம், ஒரு காகிதத்தை இருந்து ஒரு காகிதம் இருந்தாங்க. என்ன இருந்தது? தோல்கள் இருக்கும், அது மாதிரி மரப்பட்டைகள் தான் எழுதியிருந்தாங்க. ஒரு எழுதக்கூடிய ஒரு கதையை எழுதியிருந்தாங்க. என்ன எழுதினாங்க? ஹாமி தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் قابل التنبيه وقابل التوبه شديد العقاب بالقول لا اله الا هو اليه المصير. என்ற வசனங்கள் எழுதுறாங்க. யாவத்தையும் மிகைத்தவரும் மிக அறிந்தவருமாகி அல்லாஹ்விடமிருந்து இறங்கி வரப்பட்ட வேதம் இந்த வேதம். பாவத்தை மன்னிக்கக்கூடியவரும், பாவத்தை மன்னிக்கக்கூடியவரும், தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவரும், கண்டிப்பதில் கடுமையானவருமான அல்லாஹ்வை தவிர நாயனில்லை, அவரிடம்தான் நாம் எல்லாம் மீள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி திருக்குறானில் வசனமாக இருக்கிறது. இதை கொண்டு அவரிடம் நீங்கள் கொடுங்கள். எப்ப கொடுக்கணும்? எப்ப அவர் போதை இல்லாமல் இருக்கிறாரோ அப்ப கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அவருக்கு இதை கொடுக்கிறதுக்கு முன்னால அவருக்கு வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்து கொடுங்கள். எப்படிப்பட்ட உதாரணம், எப்படிப்பட்ட உதாரணம்! அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இருக்கக்கூடிய அருமையான உதாரணம். இதை கொடுங்க. எப்ப கொடுக்கணும்? அவர் மதுப்பழக்கத்துக்கு அடிமை இல்லாத நேரத்தில் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? கொடுக்கிறதுக்கு முன்னால அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கொடுக்க என்று சொல்கிறார்கள். அந்த கடிதம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த மனிதரை எடுத்து வாசிக்க தொடங்குகிறார். அந்த நாட்டு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரும் சக்கரவர்த்தியாக இருந்த என்று சொன்னால் தலையை கொய்து வரக்கூடிய படை வீரர்கள் இருந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துடைய தலைவர் ஒரு சாதாரண ஒரு தோழருக்கு ஒரு கடிதம் படிக்கிறார். அந்த கடிதத்தை அந்த தோழர் படிக்கிறார். படிக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார், என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார், என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார், என்னுடைய இறைவன் கண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி படிக்கிறார். அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சமூகத்துக்கு பகிர்ந்தா இல்லையா? ஒரு சின்ன தவறு செய்தா பிறந்தைக்கு பள்ளிவாசல் பையன் வந்துட்டா போதும், லைட்டா முடிய ஒரு வித்தியாசமா கட் பண்ணிருந்தா போதும், உடனே செய்யறது 4 பெருசுல பள்ளியில உட்கார்ந்து சொல்றது அவர் கிட்ட இருக்கிறது. அடுத்த வருஷம் பள்ளிவாசலுக்கு வரவே மாட்டாங்க. உண்மைதான் இல்லையா? நடக்கக்கூடிய நடைமுறைதான் இல்லையா? காலுக்கு கீழே கொஞ்சம் பேருக்கு நீண்டு போச்சுன்னா உடனே என்ன பண்ணுறது? அவரை விமர்சனம் பண்றது, விரும்புறது மாணவர்கள் அப்படியே போயிடுவாங்க, பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. தவறுகளை சொல்வதற்கு ஒரு முறை இருக்கு, சொல்ல வேண்டிய ஒரு சமூகமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காமிச்சு ஒரு பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதையும் தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுங்க. போதைப் பொருள் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதாரணமாக போர்ச்சுகல் போன்ற நாடுகள், ஐஸ்லாந்து போன்ற நாடுகள், இந்த நாடுகள் இன்றைக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் சமூகமாக அதை எதிர்கொள்வது. மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யறதில்ல, ஃபுல்லா மொபைல் அடிக்டா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அடிக்ஷன் தான். மொபைல் அடிக்ஷன், யூடியூப் அடிக்ஷன், நெட்ஃபிளிக்ஸ் அடிக்ஷன், போதைப் பொருள் அடிக்ஷன், டோட்டல் அடிக்ஷனா தான் இருக்குது. சமூகமாக அவருடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை, உதாரணமாக விளையாட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த நாடுகள். அதுபோன்று சமூகமாக அவர்களுடைய செயல்பாடுகளை இம்ப்ரூவ் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலும் இது போன்ற முயற்சிகள் தேவை.
இவ்வளவு நேரம் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டீங்க. இதுக்கு மேல போதைப் பொருள் இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் எதுக்கு மாட்டோம்னு சொல்லுங்க. நோ நோ சொல்லவே இல்லையா? மாணவர்கள் மாணவிகள் சொல்லுங்க. நோடு நோ சொல்லணும். உறுதிப்பாடு வேண்டும். நோ அப்படிங்கிறது எப்ப சொல்லணும் அப்படிங்கிறது நீங்க படிக்கணும். சரியா? நோ அப்படின்னு சொல்ல தெரியும். இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்க? குட் டச் பேட் டச் சொல்லி தராங்க. சொல்லி தராங்களாமா? சொல்லி தராங்க. குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. எது குட் டச் எது பேட் டச். அது மாதிரி எப்ப எஸ் சொல்லணும் எப்ப நோ சொல்லணும் சொல்லித் தரப்பட வேண்டும். அதை கற்றுத் தருவதுதான் நம்முடைய வேலை. போதைப் பொருட்களை ஒருவர் நீட்டினார், அது என்னுடைய பிரஸ்டீஜை அதிகரிக்கும் என்று அவர்கள் சொன்னாலும் சரி, அதை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனம் கூறினாலும் சரி, நோ. ஏன்? இது என்னுடைய வாழ்க்கையை இல்லாமலாக்கிவிடும், என்னுடைய எதிர்கால கனவுகளை அழித்துவிடும், என்னை ஒரு மனநோயாளியாக சித்தவரைப்பட்டவனாக மாற்றிவிடும் என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி, அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழகத்துடைய மாணவர்களுக்காக ஒரு மாநாட்டை நம்முடைய ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறது. JOIM யூத் கார்னர் என்ற பெயரில் இது வரக்கூடிய காலங்களில் வருடாவருடம் நடத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை செய்ய, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மாநாடு நடைபெறும். பெற்றோர்கள் உங்களுடைய பொம்பளை பிள்ளைகளை அனுப்புங்க, ஆண்களையும் அனுப்புங்கள். மாணவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அந்த மாநாட்டிற்கு உங்களுடைய பதிவை வருகையை உறுதி செய்யுங்கள். எதுவும் செய்ய வேண்டியதில்லை. என்ன சொல்றோம்? நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உங்களுடைய நிர்வாகிகள் செய்து கொள்வார்கள். பெண்களை பொறுத்தவரை நீங்க தனியா வர முடியாது. பெற்றோர்களோட நீங்க வந்துட்டா கூட போதும். வருகையுடைய ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்து தருவார்கள். அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள், தமிழகம் இதுவரை பேசாத பல தலைப்புகள், குறிப்பாக டெல்டா இருக்கட்டும், LGBTQ-ஆக இருக்கட்டும், இஸ்லாமோபோபியாவாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனாக இருக்கட்டும், அல்லது ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் என்பது பற்றிய கைடன்ஸாக இருக்கட்டும், எல்லா லட்சியங்களையும் அடைவதற்குரிய ஒரு தூண்டுதலை உந்துதலை ஏற்படுத்துவதோடு மார்க்க பிடிப்போடு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு. அந்த மாநாட்டை கலந்து கொள்வதை மாணவர்கள் நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், பெற்றோர்களும் உறுதிப்படுத்துங்கள். அந்த மாநாட்டிற்கான உதவிகளை, ஒத்துழைப்புகளை, ஒத்தாசைகளை அதிகமாக செய்யுங்கள். வருடா வருடம் இந்த நிகழ்வை தெளிவாக செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு நல்ல ஒத்துழைப்புகளை நீங்கள் தர வேண்டும் என்று கோரியவனாக என்னுடைய உரையை மீண்டும் என்னுடைய உரையை சுருக்குகிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அது நல்லவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிவிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை, சிறு பெரு பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவார். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இதை தொடர்ந்து இங்கே சிறப்பு நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சில நிகழ்வுகளுக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். 9 மணிக்கு அதற்கு பின்னர் நேரம் இருந்தால் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதற்கு விடை தரலாம். சரியாக 9 மணிக்கு தொழுகையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.